புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. நீதிக்கு நீதியாக திகழக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அத்தியாயம் 2 வசனம் 178. நம்பிக்கை கொண்டோரே, கொலைக்காக பழி தீர்ப்பது உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது. சுதந்திரமுடையவனுக்கு சுதந்திரமுடையவன், அடிமைக்கு அடிமை, பெண்ணுக்கு பெண் இருப்பினும் கொலை செய்த அவனுக்கு அவனது சகோதரனாகிய கொலை உண்டவனின் வாரிசுகளால் எதுவும் மன்னிக்கப்படுமானால் வழக்கமான முறையை பின்பற்றி இதற்காக நிர்ணயிக்கப்பெறும் நஷ்ட ஈட்டை பெருந்தன்மையுடன் அவன்பால் செலுத்திவிட வேண்டும். இது உங்கள் இறைவனிடமிருந்து கிடைத்த சலுகையாகும், கிருபையாகும். ஆகவே இதன் பிறகு உங்களில் யார் வரம்பு மீறுகிறாரோ அவருக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். எக்ஸாம்பிள், ஒரு மனிதன் கொலை செஞ்சிட்டான். அவனுடைய கொலை செய்யப்பட்டவன் இறந்து போனவனுடைய அண்ணன் தம்பி யாராவது மன்னிச்சா அதுக்குள்ளே நஷ்ட ஈடை கொடுத்துட்டு அவன் தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்கிறான். நஷ்ட ஈடு வாங்கிக்கிட்டு வரம்பு மீறவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறானோ அதன் மாதிரி நம்ம செய்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். நமது சேனலுக்கு உதவி செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு கியாம நாள் வரை நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தப்ரா.